2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஆட்டோ புக் பண்ணி வெளியில போலாம்னு போயிட்டு இருந்தேன். நம்ம ஆட்டோக்காரரு அழகா மொபைல்ல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி அழகா பார்த்துட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. வண்டி சிக்னல்ல நிக்குது, அங்கே ரீல்ஸ் பாக்குறாரு. வண்டி மூவிங்ல இருக்கு, அப்பே ரீல்ஸ் பாக்குறாரு. எங்க சரியான டிராபிக்குங்க. அவன் கிடைச்ச கேப்ல எல்லாம் பூந்து போயிட்டு இருக்கான். இவரு நம்ம வீட்டுல உட்காந்து ரீல்ஸ் பாக்குற மாதிரி கேஷுவலா பார்த்துட்டு இருக்காரு. இவரை நம்பி நாங்க 3 பேர் போயிட்டு இருக்கோம். நானு, குழந்தை, வயசானவங்க. இவர் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டாம மொபைல் பார்த்து ஓட்டிட்டு இருக்காரு. எனக்கு பயங்கர கடுப்பாயிருச்சு. உடனே அவரை கூப்பிட்டு, என்ன நீங்க ரீல்ஸ் பார்த்து வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, ரோட்டை பார்த்து ஓட்டுங்கன்னா அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏம்பா ரோட்டை பார்த்தா வண்டி ஓட்டுறேன், நான் என்ன கண்ணை இப்படியே வச்சு ஓட்டின்னு இருக்கேன் அப்படின்னு அவரு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. ஏங்க நம்ம கண்ணு மேய்க்கிற நேரத்துல எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. நம்ம ஒழுங்கா போனா கூட எதுல இருக்கிறோம் எப்படி வரான்னு நமக்கு தெரியுது இல்ல. இந்த சைட்ல இருந்து ஒருத்த வருவான், பின்னாடில இருந்து ஒருத்த வருவான், எந்த டைரக்ஷன்ல இருந்து யார் எப்படி வராங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை இவரை நம்பி நாங்க 3 பேர் போயிட்டு இருக்கோம். இவரை நம்ம கூலா இவர் பண்ற தப்ப நியாயப்படுத்துறாரு. திரும்ப நான் அவர் வான் பண்ணதுக்கு அப்புறம் போன் ஆஃப் பண்ணிட்டு அவர் ஒழுங்கா ஓட்டின்னு போனாரு. இந்த மாதிரி எனக்கு பல சமயம் நடந்திருக்குங்க. எனக்கு மட்டும் இல்ல, உங்கள பல பேருக்கு இது நடந்திருக்கும். வீடியோ பார்த்துட்டு போறது, ரீல்ஸ் பார்த்துட்டு போறது, போன் நோண்டிக்கிட்டே போறது, சாட் பண்ணிக்கிட்டே போறது. இன்னும் ஒரு சில பேர் இன்னும் எக்ஸ்ட்ரீமா உள்ள 10 பேர் உள்ள நல்லா இந்த பிராய்லர் சிக்கன் மாதிரி உள்ள நல்லா அடக்கி வச்சுட்டு சைடுல ஒரு 2 பேர் உட்கார்ந்து இருப்பான். அதெல்லாம் பொருட்படுத்தாம காதுல நல்லா போன் வச்சுட்டு அழகா கூலா போன் பேசிட்டு போறது, வண்டியை பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட்டு போறது பெரிய விஷயம். பொதுமக்களோட உயிரினா உங்களுக்கு அவ்வளவு இலட்சியமா போச்சா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். உங்க பொண்டாட்டிங்க, உங்க பிள்ளைங்க, நீ இல்லாத சமயத்துல ஏதோ ஒரு ஆட்டோ புக் பண்ணி போறப்போ அவன் போன் பேசிட்டு இல்ல இந்த ரீல்ஸ் பார்த்துட்டே போயிட்டு ஏதோ ஆக்சிடென்ட் ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நியூஸ் உனக்கு தெரிய வரப்போ உனக்கு எப்படி இருக்கும்? எப்படி ஃபீல் பண்ணுவ? எப்படி துடிப்ப? அப்போ உன் குடும்ப உயிரினா உனக்கு வேற, மத்தவங்க குடும்ப உயிரினா உனக்கு என்ன? இந்த வடிவில் ஒரு காமெடியில சொல்லுவாரு, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? அந்த மாதிரி தான் இருக்குது நீங்க பண்றது. இங்க என்ன பிரச்சனை? தான் குடும்பத்துக்கு நடக்காத வரைக்கும், தனக்கு நடக்காத வரைக்கும் இங்க எல்லாமே ஒரு செய்தி தான், ஒரு சம்பவம் தான். தனக்கு எப்ப நடக்குதோ, தான் குடும்பத்துக்கு எப்ப நடக்குதோ அப்பதான் அந்த வழி தெரியுது. உயிர்ன்றது எல்லா உயிருக்கும் ஒண்ணுதானங்க. எங்க நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நான் பேசலங்க. இவங்க பண்றது பல விஷயங்கள் இருக்குது, பல அக்கப்பொருள் இருக்குது. ஒரு ஆட்டோல இத்தனை பேர் தான் போகணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா இவங்க 15 பேர் 16 பேர் ஏத்துறாங்க. திடீர்னு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா யாருங்க பதில் சொல்லுவாங்க? அந்த 16 உயிருக்கு உங்க பண ஆசைக்காக, உங்க லாபத்துக்காக மத்தவங்களோட உயிரில விளையாடிட்டு இருக்கீங்களே, நீங்க மனுஷன் தானங்க. எவ்வளவு அவசரமானாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாலும் 10 இல்ல 15 பேர் வந்தாதான் அந்த வண்டி எடுப்பீங்க. அப்படி நெருங்கி வரணும்ல உங்களுக்கு. என்னப்பா 10 பேர் ஆயிடுச்சு வண்டி எடாம்பா அப்படின்னா இன்னும் 5 பேர் உட்காரலாம். மிச்ச காசு நீ கொடுக்குறியா? உன்னை மட்டும் கூட்டின்னு போறேன், என்ன புக் பண்ணி நான் வந்துனுக்குற அப்படின்னு 1/2 hour ஆனாலும் 1 hour ஆனாலும் அவங்க எடுக்கிறப்ப மட்டும் தான் கிளம்ப முடியும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம போற ரூட்ல இன்னொரு ஆட்டோ ஃபுல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம அந்த ஆட்டோல போய் ஏறக்கூடாது. இங்க இருந்து அங்க போனா அதுக்கு ஒரு திட்டு, அவங்க கிட்ட அவன் சண்டை போடுறது. எங்களுக்கு அர்ஜென்ட்டியா, நாங்க எந்த இடத்துல மாறி போவோம், என்ன சும்மாவை கொண்டு போய் விடுற. ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தங்க, ஒரு ஷேர் ஆட்டோல 25-26 ஸ்கூல் பசங்க ஏத்திருக்காங்க உள்ள. திடீர்னு எதனா ஆச்சுன்னா விளையாட்டா இருக்காங்க. உங்களுக்கு மனுஷன் தானங்க நீங்க எல்லாம். எத்தனை வாட்டிங்க நான் இதை சொல்றது? எங்க உங்களுக்கு 1000 பணத்தை இருக்கலாங்க, 1000 கஷ்டம் இருக்கலாங்க. அதை விட உங்களை நம்பி வர பொதுமக்களோட உயிர் முக்கியங்க. நீங்க அதிகமா பிக்கப் எடுக்கணும்ன்றதுக்காக, நீங்க அதிகமா சம்பாதிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி உயிர்ல விளையாடிட்டு இருக்கீங்களே.